நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. இந்த கலந்தாய்வு கூட்டங்கிறதே பொதுவாக கலந்து பேசுறது தான் கலந்தாய்வு கூட்டம். நாங்களாம் மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர். அண்ணன் சீமான்ட்ட எங்களுடைய கருத்துக்கள், எங்கள் குறைகள், அடுத்த என்ன செய்யணுங்கிறதையும் பேசலாம்னு நினைச்சிருந்தோம். அவர் ஒன் சைடாவே ஃபுல்லாக பேசி அவரே பேசி முடிக்க போறாரு. அப்போ நான் எந்திரிச்சு அண்ணே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். அப்போ ஒரு என்னன்னே தெரியல, ரொம்ப கோபமாக என் மேலே, யாரா நீ, உனக்கு கட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு, யாரா நீ வெளியே போடா அப்படின்னாரு. அப்போ நான் என்னண்ணே இது அப்படின்னு சொல்லி, என்னண்ணே அப்படிங்கும்போது, நீ சாதி ரீதியாக கட்டமைச்சிட்டு இருக்க அப்படின்னாரு. நான் அதில் என்ன அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க. ஆனால் என் கூட அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது. இந்த தேர்தல் முழுக்க நம்ம எங்கள் வேட்பாளர் கூட நான் சீஃப் ஏஜென்ட் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா டீமும் நம்ம பழக்கூடிய ஆள் தான். அவங்க மேலே யார், எங்கள் மண்டல பொறுப்பாளர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, கட்சிக்குள்ள அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அதனால நம்ம என்ன சொன்னால், மற்ற எல்லாரும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சியை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு 80% பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அவங்களால நம்ம இவர் தான் சொல்லுதாரு, அதனால நம்ம என்ன செய்தோம், அரவணைச்சு என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கும்னு நம்ம எந்திரிச்சோம். சம்மந்தம் இல்லாமல் நம்ம அப்படி பேசும்போது, ஏன்னா அதை பற்றி நம்ம உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கும். மறுபடியும் நம்ம ரொம்ப ஆசை பேசுறேன், ஏன் கட்சிரா இது இருக்க நேரம் வெளியே போடா அப்படிங்க. அப்போ நான் பார்த்தேன், நான் வெளியே போறேன் நாச்சே வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தான், அவர் நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்த விஜய். இல்ல இது என்ன, அண்ணன் பேசிட்டு இவரை வெளியே அனுப்பிடுறாரு. அனுப்பினோன்னா எங்களுக்கு ஒரு வருத்தம். ஏன்னா என்ன கருத்துன்னு கூட கேட்கல, ஒரு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம்னு வச்சுட்டு கருத்து கேட்கல, வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்புனா நான் இருந்துச்சு, அண்ணா என்னண்ணே தம்பி என்ன தப்பு பண்ணாரு கேட்டீங்க, எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா, எல்லாத்தையும் 19 விசாரிக்காம எப்படி அவங்களை அனுப்பலாம், இத்தனை வருஷம் உழைச்ச பையனை நீங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்னு. அவர் உடனே இல்ல அவன் சாதி ரீதியா பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னா பதிவுலாம் இருக்கணும். சாதி ரீதியா பேசியிருக்காங்கன்னா சாட்டை திரும்ப நேற்று கூட நான் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு. கட்சியில ஜாதி பேசக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம். அவர் கொண்டையங்கோட்டை மரவன் பேசியிருக்காரு. அப்ப அது என்னென்ன அர்த்தம், அது தப்பா அப்படின்னு பேசும்போது அவரு அப்படிதான்டா பேசுவான், நான் கட்சி நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் பேசுவேன், நான் சொல்றதை கேட்கறான்னு சொல்லி சீமானுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆகுது. அப்ப என்ன தள்ளுமுள்ள ஆகுது, சாட்டை திரும்ப அடிக்க பாயிராப்புல. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் சமப்படுத்தி கூட்டி என்ன செஞ்சுட்டாங்க, மறுபடியும் இந்த பவுன்சர்கள் வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதான் இது என்னன்னா, தலைவர்கிட்ட நாங்க பேசுறோம், எங்களுடைய கருத்தை சொல்ல போறோம். இதுக்கு சாட்டை துறைமுறைக்கு என்னன்னு தெரியல, அவன் தான் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு முழுசா சொல்ல போனா தமிழ் தேசியம் நல்லா இருக்கணும் அண்ணன். நாங்க நான் 2016 இருந்து எலெக்ஷன், 2016 எலெக்ஷன், 19 இடைத்தேர்தல், 2021, 2024 இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பணி செஞ்சிருக்கோம். பொறுப்பாளர் நான் நாங்குநேரி தொகுதி செயலாளர். என் பேர் அந்தோணி விஜய். இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்கோம். எங்க கருத்தை கேட்க கூட அண்ணனுக்கு நேரம் இல்லைன்றதோட அவருக்கு மனசு இல்லை. அப்போ எப்படி நாங்க என்ன சொல்ல, இத்தனை வருஷமா நாங்க கேட்கல. ஆனா இப்போ கட்சி நாளடைவில் சிதைவடைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா முன்னாடி இருந்த ஆளுங்க இப்ப இல்ல, இப்ப கட்சி சிதைவடைஞ்சுக்கிட்டே வருது. இதை நாங்க எப்படி அண்ணன் கன்வே பண்றது? புதுசா 10 பேர் வராங்க, கேட்கறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. அப்ப அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுறைனால நிறைய பிரச்சனைகள் வருது. அவர் இந்த பல்லர்கள் சமுதாயத்தை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுறாரு. இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் அண்ணன் கன்வே பண்ணணும். எப்படி கன்வே பண்றது? அந்த கூட்டத்தில் தான் சொல்ல முடியும். சொல்லணும் வந்தா அவன் அப்படிதான்டா பேசுவான், தேவர் மரவன் தான்டா பேசுவாங்கிறாரு. நம்ம மற்றவங்களெல்லாம் ஜாதி ரீதியாக பண்றாங்கன்றாரு. அப்புறம் பேசுறதுக்கான அனுமதி தரல. எங்களை வெளியே போனா நாயன்ட்டாரு, நாங்கள் வெளியே வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கேயும் போறது இல்லை, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தான். நாங்கள் கடைசி வரைக்கும் சீமானு தான் ஓட்டு போடுவோம், அது வேற சேர்ந்து வைங்களேன். ஆனால் இருந்தாலும் இப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் ஒரு காலம் வெல்ல முடியாது. இதை அண்ணன் அரசியல் அடிப்படையே இல்லாம சும்மா ஒரு 4 இதை வச்சு பேசிக்கிட்டு, ஒரு 4 பேரை மீடியாவில் பேச வச்சுக்கிட்டு, இது அதனால கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகருமான்னு சொல்ல எனக்கு இது இல்லை. ஏன்னா எங்களுக்கே நாங்கள் 10 வருஷமா இருக்கவங்களுக்கே எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி தரல. வேற இனிமேல் நாளைக்கு நாள் கழிச்சு வரப்போறவங்களுக்குலாம் எப்படி கட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை என்னன்னா விசாரிக்கணும் 2 பேருக்கும் விசாரிக்கணும், என்ன தப்புன்னு இல்லை. அதாவது நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது தவறானது. மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் எதுக்கு வைக்கணும்? அதுக்கு இது விஷயம் ஒரு பொதுக்கூட்டமாக வச்சு நடத்திட்டு போயிருக்கலாம். நாங்கள் பாட்டு ஓரம் பண்ணி கை தட்டிட்டு போயிருப்போம், கேட்டு போயிருப்போம், கருத்து சொல்றோம். அதனால இது பெரிய மன உளைச்சல் தான். எப்படிதான் வீடியோக்கெல்லாம் தெரியும் தெரியல, பறந்து வந்துடுறீங்க எங்க இருந்தோ. சந்தோஷம்.